ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கான்க்ரீட் ஏஎஸ்எம்ஆர். தொடர்ந்து நம்ம லாக் வீடியோ தான் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சிமெண்ட், பியூர் சிமெண்ட் டுட்டோரியல், ஒயிட் சாண்ட், ரெட் கிறிஸ்பி சாண்ட் எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா. இதில் அந்த ரெட் கிறிஸ்பி சாண்டோட டுட்டோரியல் நான் அதில் பேலன்ஸ் விட்டுட்டேன். அந்த கண்டினியூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெட் கிறிஸ்பி சாண்டு வந்து ரொம்ப நாளாகவே டுட்டோரியல் பண்ணணும் நடு வழியில் போகிறதுக்கு வரத்துக்குள்ளே எனக்கு வழி இல்லாமல் ரூம் உள்ள ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஓரம் கட்டணுன்றதுக்காக இன்றைக்கி இதை க்ரம்லிங் பண்ண இறங்கிட்டேன். இது வந்து கலர் ரொம்ப லைட் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் அப்படியே போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதனால் ரொம்ப லைட் ஆகிடுச்சு. அதனால் இது கூட கொஞ்சம் நம்ம ரெட் பவுடர் சேர்க்க போகிறோம். ப்யூர் ரெட்டு ஆக்சைட் பவுடர் மிக்ஸ் பண்ணி சேர்த்தோம்னா கொஞ்சம் ரிச் ரெட்டு கிடைக்கும். அதனால் அது பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு டுட்டோரியல் பண்ண போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஸில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் சிமெண்ட் டுட்டோரியல் மறுபடியும் போட்டிருக்கேன். லாஸ்ட் லாகில் நான் சின்ன சின்ன ஷேப் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா, ரவுண்ட் ஷேப்பு. அதை இன்றைக்கி க்ரம்லிங் பண்ணிவிட்டு கையோடு அதை டுட்டோரியலும் பண்ணி வச்சுட்டேன். அந்த டுட்டோரியல் வீடியோவையும் நான் இது கூடவே லிங்க் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டில். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த ரெட்டு கிறிஸ்பி சாண்டு செம்ம பிரைட், அந்த ஒயிட் கலருக்கும் இதுக்கும் செம்ம பிரைட்டாக நல்லா லுக்காக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த சிலிண்டர் வந்து 2 days தான், ஏன்னா அது பியூர் சிமெண்ட், ஏன்னா அது ரொம்ப நாள் நம்ம விட முடியாது. அதனால் இந்த மினி சிலிண்டரும் அந்த பியூர் சிமெண்ட் பவுல் ஷேப்பும் க்ரம்லிங் பண்ணிவிட்டு இப்போ அந்த டுட்டோரியல் தான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த டுட்டோரியல் தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அந்த பியூர் சிமெண்ட் க்ரம்லிங் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா நான் அப்படியே விட்டுட்டேன்னா மறுபடியும் லேட் ஆகிட்டே இருக்கும், மறுபடியும் அதை நான் பெண்டிங்லேயே இருக்கும், டுட்டோரியல் பண்ணாமல் லேட் ஆகும். ஏன்னா வெயில் இருக்கிறதுனால நம்ம உடனே எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறது தான் நல்லது. ஆல்ரெடி இப்போ ரூமில் இருக்கிற டெக்ஸ்சர்ஸை மட்டும் தான் நான் அதை யூஸ் பண்ணி மறுபடியும் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். வெளியே என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கிறதுனால ஈவினிங்கு நைட்டில் சுத்தமாக வீட்டுக்கு வர லேட் ஆகிடுது. நைட்டு 10 o'clock தான் வீட்டுக்கே வரா மாதிரி இருக்குது. கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால் ஈவினிங்கில் சுத்தமாக எனக்கு டைமே இல்லை. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் கிடச்சிது, நான் வெளியே இருக்கிற டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ மார்னிங்கில் பண்ணலான்னு நான் மாடிக்கு போனாலே வெயில் அப்படியே மண்டையை பொழக்குது, சரியான வெயில் அடிக்குது. அதில் சமாளித்து நம்மளால் வெயிலில் இருந்துக்கிட்டு நம்மளால் டுட்டோரியல் பண்ணணும்னா இல்லை ஒரு க்ரம்லிங் வீடியோவே நம்ம ரெக்கார்டிங் பண்ணாலும் மறுநாள் எழுந்துக்கவே முடியாது. அதனால் வெளியே இருக்கிற டெக்ஸ்சர்ஸ்லாம் இப்போதைக்கு அப்படியே இருக்குது. ஒரு நாள் எனக்குன்னு ஒரு நாள் கிடைக்காமையா போயிடும். அன்றைக்கி இறங்கி நான் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி எல்லா டெக்ஸ்சர்ஸையும் அழகாக டுட்டோரியல் பண்ணி எடுத்து சேஃபாக வச்சிடணும் அப்படின்ற முடிவில் இருக்கேன் நான். அதை அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு லாங் வீடியோ போடணும். ஏன்னா வெளியே அப்படி இருக்குது, எனக்கு என் ஒர்க் பிளேஸை பார்க்கவே பிடிக்கல, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா எதுவுமே பண்ண முடியல. காலையில் எழுந்து வீட்டு வேலை முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வந்துட்டு மறுபடியும் காலையில் எழுந்து ரொட்டீனாக எல்லா வேலையும் பார்க்குறதுனால இந்த ஏஎஸ்எம்ஆர் பக்கம் என்னால் போகவே முடியல. அது எப்படியாச்சும் வீடியோஸ் மட்டும் இப்போதைக்கு ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டே இரு. ஏன்னா ரூம் உள்ளே இருக்கிறதுனால பகலில் ஒரு 1 hour மட்டும், அது கூட வேறு இன்றைக்கி நம்ம வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும். இன்றைக்கி ஏதாச்சும் ஒன்று, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு டெக்ஸ்சராச்சும் எனக்கு க்ரம்லிங் பண்ணணும் இல்லை டுட்டோரியல் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த நாள் பொழுதே போகும். மண்ணில் கை வைக்காமல் என்னால் இருக்கவே முடியாது, அது உங்களுக்கே தெரியும். அதனால் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், சாண்டில் ஆகுதான் கை வைக்கணும். தொட்டு பார்த்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்தளவுக்கு இருக்கும் சாண்ட் ப்ளேங்கிறது. இப்போ பியூர் சிமெண்ட் டுட்டோரியல் போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த பியூர் சிமெண்ட்டு இன்றைக்கி பண்ணது தான், ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பண்ணி அப்படியே இன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா நம்ம சேர்த்து வைக்க தேவையில்ல, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். மறுபடியும் நாளைக்கு எனக்கு டைம் கிடைச்சாலும் உடனே நான் லாக் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி உடனே போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டோரேஜ் ஃபுல் பண்ணிட்டேன்னா இப்போ அப்லோட் பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணி ஃப்ரீயாக ஆகிடுச்சுன்னா மொபைலு, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு லாக் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக லாக் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், ரெடி பண்ணி உடனே போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு எனக்கு ரொம்பவே டைட்டாக இருக்குது ஒர்க்கு. வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு என்னால் கடை வேலையும் பார்த்துக்கிட்டு பசங்களை பார்த்து ரொம்ப டைட்டாக இருக்குது. நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். மறக்காமல் சேனலை வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, லைக் கொடுங்க, உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எது இருந்தாலும் ஹைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட கேட்குறது அது மட்டும்தான். ஆனால் எந்த நாள்லேயும் என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ என்னால் இந்த டெக்ஸ்சர்ஸ் நிறைய பெண்டிங்கில் இருக்கிறதுனால ஒரு டெக்ஸ்சரை நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணி அப்லோட் போட்டுக்கிட்டே இருக்கேன், லாக் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இது நான் டுட்டோரியல் பண்ணேன்னா ஒரு சமயம் ஸ்டார்டிங்லலாம் சுத்தமாக டுட்டோரியல் வந்து வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இருக்காது, டக்குன்னு டுட்டோரியல் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருந்துருவேன். ஆனால் இப்போ வந்து சரி இதையும் நம்ம வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடலாம், ஏன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட டைம் சுத்தமாக இல்லையே, ஒரு வீடியோவும் போடுறதுக்கு நமக்கு டைம் ஆகுதுன்றதுக்காக தான் அந்த பியூர் சிமெண்ட்டு டுட்டோரியல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டேன். இது வந்து இப்போ நேற்று நான் ஃபில்ட்ரு பண்ணி திரும்ப செக் பண்ணி போட்டேன் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்சர் தான். லைட்டாக தான் ஈரமாக இருந்துச்சு, லேசாக ட்ரையாக இருந்தது. ஸோ இது நான் க்ரம்லிங் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ டுட்டோரியல் ஃபஸ்ட்டே உங்களுக்கு போட்டாச்சு. இந்த டுட்டோரியலை முடிச்சிட்டா
ஒரு வேலை முடிஞ்சிடும். இல்லைனா இதுவும் அப்படியே வழியிலே இருக்கும். ரூம் உள்ள வந்து நமக்கு இடம் வந்து கம்மியாக தான் இருக்குது. வெளியே வெயிலுன்றதுனால வெளியே பண்ண முடியல. அதனால் ரூமில் இருக்கிற டெக்ஸ்சர்ஸை நம்ம உடனே டுட்டோரியல் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் லாக் வீடியோஸ் போட ஆரம்பித்தா என்னோடய மனசில் இருக்கிறது எல்லாமே ஓப்பனாக நான் பேச ஆரம்பிச்சிருவேன். அதனால தான் அதிகமாக லாக் வீடியோ போடுறத நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசும்போது அது ஜென்ரலாகவே வந்துடுது. எல்லாமே நம்ம பேசுகிறதுக்கு வீட்டு பிரச்சனை எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ அதனால் நான் எதனா எக்ஸ்ட்ரா எதனா சேனலுக்கு அடுத்து எதனா பேசியிருந்தேன்னா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டுட்டோரியலாச்சும் சைலண்ட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.